தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் ஒரு மருந்து செய்யறாங்க. அந்த மருந்து மத்திய பிரதேசத்துக்கு போகுது, சிந்துவாராங்கிற பகுதியில். அந்த மருந்தை குடித்து 23 குழந்தைகள் இறக்குறாங்க. ஸ்டாலின் எப்படி கோல் போடுறாரு? மத்திய அரசனுடைய மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கொஞ்சம் அப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் தமிழக அரசிலே பணிபுரியக்கூடிய 2 மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்றார். அப்ப இதுல என்ன விசேஷம்? அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மருந்து கம்பெனி கடந்த 4.5 ஆண்டுகள்ல ஒரு முறை கூட தமிழக அரசின் சார்பாக உள்ளே சென்று அதனுடைய குவாலிட்டியை செக் பண்ணல. 4.5 ஆண்டாக ஒருத்தர் உள்ள போல. என்னாச்சு? மத்திய பிரதேசல 23 குழந்தைகள் இருந்திருக்கின்றார்கள். ராஜஸ்தான்ல 3 குழந்தைகள், 26 பேர் இருந்திருக்கிறாங்க. ஏன்? ஆட்சி செய்யறதுக்கு முதலமைச்சருக்கு தெரிஞ்சா தானே ஒரு ரிவ்யூ மீட்டிங் எடுப்பாரு. முதலமைச்சருக்கு எப்படி ஆட்சி நடத்துவது என்று தெரிந்தால் மட்டும்தானே ஒரு IAS அதிகாரியை கேள்வி கேட்பார். அப்பதான் ரிவ்யூ மீட்டிங் நடக்கும். ரிவ்யூ மீட்டிங்கே நடக்க தெரியாத ஒரு முதலமைச்சர் வெறும் பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டு அவருடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் பாடுபட்டு பெண்கள் சாவலாம், குழந்தைகள் சாவலாம், கள்ளச்சாராயம் குடிச்சு யாரு வேணாலும் சாகலாம், ரோட்ல நடந்து போகும்போது நாய் மாதிரி யாரு வேண்டுமானாலும் வந்து அருவாளை வச்சு வெட்டலாம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனா அவங்க குடும்ப பாதுகாப்பா இருக்கும். ஆனா இந்தியால மத்த ஊர்ல குழந்தைகளும் சாவலாம். அந்த அளவுக்கு இந்த ஆட்சி வந்திருக்கிறது. அன்பு சொந்தங்களே, மறுபடியும் உங்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், இதை விட்டு விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள். நமக்கு இது கடைசி வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. 2026 ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அந்த அரிய வாய்ப்புல நாம் எல்லோரும் கூட பங்கேற்கின்றோம். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவருடைய பெயரை சொல்ல முடியவில்லை என்கின்ற வருத்தத்திலே கீழே இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தொண்டர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, அடுத்த 4 மாதங்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரனுடைய யாத்திரையில் அனைவரும் பங்கேற்று கட்சி சார்பில்லாத ஒரு மனிதரை அழைத்து வந்து அவர்களை இந்த யாத்திரையில பங்கெடுக்க வைத்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய 67 தொகுதிகள் பாக்கி இருக்கக்கூடிய யாத்திரையும் வெற்றிகரமாக நிறைவு செய்து நம்முடைய 67 கட்சி மாவட்டம் அதையும் வெற்றிகரமாக நிறைவு செய்து இந்த யாத்திரை இரண்டும் சங்கமிக்கும் பொழுது EVM மிஷின் தேவையில்லை, தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் வந்தது என்று மக்கள் சொல்வார்கள்.